எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரணி கார்த்திகா. நான் ஈரோட்டிலேருந்து வரேன். எல்லா மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து எதுக்கு நம்ம வளர்ந்தோம், எதுக்கு படித்தோம் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் 10th முடித்தேன், 11th முடித்தேன், 12th முடித்தேன். சரி, காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்னா எது படிக்கிறதுன்னு தெரியாது. அந்த டைமில் அப்பா அம்மா தான் இது போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் போகிறேன்னா அதுக்கு போ, இன்ஜினியரிங் போகிறேன்னா அதுக்கு போ, நீ சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு சாய்ஸ் தரும், நீ எது படிக்கிறனாலும் உன்னை படிக்க வைக்கிறோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ படி, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சரி, அண்ணா இன்ஜினியரிங் படித்தாங்க. சரி, இன்ஜினியரிங்கே நம்ம போவேன்னா நம்ம சரி அக்ரி படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி படித்தேன். 4 years முடித்தேன். கொரோனா பேட்ச் தான். கொரோனா பேட்ச்ன்றனால இன்டர்வியூலாம் அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும்ல, அதே பயம் எனக்கும் இருக்கும். சரி, 2023 தான் நான் பாஸ்ட் அவுட் ஆனால் 1 monthல இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க, நீ இங்கே படிக்கிறியா இல்லை வீட்டில் படிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் வீட்டில் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நீ வந்து இங்கே போய் படி, உனக்கு வந்து உனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, படிக்கணும்னு தான் தோணுது, படிக்கிறதா இருந்தால் ஒரு பாத் வேணும், அதுக்கு வந்து நீ இதை சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஜாயின் பண்ணேன் 2023. நானும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம். ஆனால் நாங்கள் மீட் பண்ணிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க தனியாக வந்தாங்க, நாங்கள் தனியாக வந்தோம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து தான் பார்த்தோம். அவங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. அது வந்த புதுசில் சார் போர்டில் எழுதி போடுவார் பார்த்துருக்கீங்களா, அந்த கிளாஸ் பேட்ச்லலாம் செம்மெல்லாம் ஒரே லைனில் எழுதி போடுவார். அதே செம்ம ஒரு 2 minutes நமக்கு டைம் கொடுப்பாரு. இவ்வளோ நேரமாக போடுறோமே, நமக்கு இன்னும் ஆன்சர் வரலையே, 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரே போர்டில், இது எப்படிதான் இவர் போடுறாரு, நம்மளும் இப்படி போடுவோமா, எப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் போட ஆரம்பித்தேன். 2023 வந்து நான் ஆர்ஆர்பி பேட்சில் வந்தேன். ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் 2 எழுதினேன். ஆனால் ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் ஆகல. ஐபிபிஎஸ் எழுதினேன். இப்போவாச்சும் ப்ரிலிம்ஸ் ஆச்சும் பாஸ் பண்ணுன்ற ஒரு இதில் எழுதினேன். அப்போ இருந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக ப்ரிலிம்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும், நல்ல மார்க்கில் பாஸ் ஆகும். ஆனால் மெயின்ஸில் வந்து எப்படி படிக்கிறது, இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணுன்றதே தெரியாது. ஒரு பயம் இருக்கும். ப்ரிலிம்ஸே இவ்வளோ நாள் எடுத்துட்டோமே, மெயின்ஸ் எவ்வளோ நாள் ஆகுமோ, நம்ம முடிச்சிடுவோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். போகும், வீட்டில் சொல்லுவேன், நான் பேசாம வந்துடுறேன், எனக்கு போதும், எனக்கு நான் வந்து வேற ஏதாவது பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இல்லை வீட்டில் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுல சொல்லுவேன். அப்பா அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நீ படிச்சவ தானே, 10th 12th நீ தானே படிச்ச, ஏன் இது மட்டும் படிக்க மாட்டேங்கிற, இது படிப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கப்படுவேன். அந்த டைம்ல அண்ணா தான் சப்போர்ட். நீ படிப்ப, என்னோட நீ நல்லா படிப்பல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி, அண்ணா ஒவ்வொரு நாளும் புலம்புவேன். வீட்டில் புலம்புவது அண்ணா கிட்ட புலம்புறது தான் ரொம்ப அதிகம். அவன் 1/2 மணி நேரமா இருந்து 3/4 மணி நேரமா இருந்தும் நிறைய கேட்பான். ஒரு நாள் முழுக்கெல்லாம் கத்துவேன் அவன் கிட்ட, இப்படிரா அப்படிரான்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் கேட்பான், பொறுமையா கேட்பான். கடைசியில ஒன்னு சொல்லுவான், நீ என்ன நினைக்கிறோ நீ அதை தான் செய்ய முடியும், நீ நினைச்சனா செஞ்சிருவ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால அதுக்காக வெயிட் பண்ணுவேன். ஒவ்வொரு டைம் போர்டு நடந்து போவோம்ல, மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு அப்போ இந்த மாதிரி அச்சீவர்ஸ் போர்ட்லாம் பார்ப்பேன். நம்ம ஃபர்ஸ்டா வருவோமா, செகண்டா வருவோமா, எந்த வருஷத்துல வருவோம், இந்த மாசத்துல வருவோமா, ஆர்ஆர்பில வருவோமா, ஐபிபிஎஸ்ல வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வியூல ரொம்ப பயப்பட்டேன். ஸோ அப்போதான் எனக்கு ராஜா சார் வந்துட்டு இன்டர்வியூல சொல்லுவாரு, நீ நல்லா கம்யூனிகேட் பண்ற, ஆனா அந்த பயம் தெரியுது உன்னோட பேச்சுல, நீ அதை குறைச்சிக்கோ, அது நல்லா பண்ணனா நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வியூ கிளாஸ் போனேன். அப்புறம் சூப்பர் பேட்ச் தினமும் டெஸ்ட் போடும்போது அந்த டாப் 5ல நம்ம ரேங்க் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு நாளைக்கு எனக்கு அது ஆசையா இருக்கும், நம்ம டாப் 5ல வந்தா அது நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒரு குட்டி குட்டி கோல் வச்சுப்பேன். இந்த மாதிரி இந்த இதுல டாப் 5ல வரணும், அடுத்த நாள்ல இந்த இதுக்குள்ள வரணும். அந்த மாதிரி ஒரு நாள் வரலனாலும் யோசிப்பேன், ஏன் வரல, மற்றவங்களும் வராங்கல்ல, ஏன் நம்மளால வர முடியல அப்படின்னு யோசிப்பேன். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி சூப்பர் பேட்ச் போனேன். சூப்பர் பேட்ச்ல படித்தேன். கொஞ்ச நாள் நல்லா படித்தேன். அட்டண்டன்ஸ் இருக்கும் சூப்பர் பேட்ச்ல, அதுவே எனக்கு பயம். ஐயோ அட்டண்டன்ஸ்லாம் இருக்கே, நம்ம தினமும் போயிடுவோமா, ஏன்னா நான் ரொம்ப லேசி, காலையில் எந்திரிக்கிறதுக்கே பயப்படுவேன். ஏன்னா அடுத்த நாள் இவ்வளோ நேரம் இருக்கே, எப்படி எந்திரிக்கிறது, இந்த நாள் முழுக்க இருக்கே அப்படின்னு யோசிச்சு தான் இருப்பேன். அப்படி இருக்க டைம்ல சூப்பர் பேட்ச் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டாஃப் தான் எப்பயுமே ஒரு சம் போட்டாங்கன்னா ஃபுல் கிளியராக சொல்லி தருவாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அந்த நமக்கு தெரியாத சப்ஜெக்ட், தெரியாத டாபிக்ஸாகவே இருந்தாலும் அதை கிளியராக எடுத்துருவாங்க. ஸோ அதனால நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் படித்தேன். இப்போ ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் 2மே எழுதினேன், ஆனால் 2மே கிடைக்கல. ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் 2ம் கிடைச்சிச்சு. ஐபிபிஎஸ் கிளர்க்ல கனடாவும், ஐபிபிஎஸ் பிஓவில் பேங்க் ஆஃப் இந்தியாவும் செலக்ட் ஆயிருக்கேன். அண்ட் இதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ்னா அப்பா அம்மா, அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் வர முடியாது.
அண்ட் அண்ணா தான் அடுத்த அண்ணா, அப்புறம் சுரேஷ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ராஜா சார் அண்ட் சுகேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் எல்லா ஸ்டாஃபுக்கும், வெங்கட் அண்ணா, ரிஸ்வானா அக்கா, தனா அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஃபோன் பார்க்கும்போதெல்லாம் நீ ஏன் இப்படியே இருக்க, ஃபோனே பார்த்துட்டு இருக்காத, அது ரொம்ப நீ அடிக்ட் ஆயிடுவ, அதுவே வேர்ல்டுன்னு இருக்காத, படி, டெஸ்ட் போடு, நீ தானே இதில் படிக்கிற, ஏன் நீ ஃபோனே பார்த்து அடிக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுறது, ஆனால் அது திட்டுறதுல எனக்கு வரும். அப்போ நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உறுத்தும் இல்லை, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முக